முக்கியமான ஒரு மாடல் வெர்பை சொல்லி தரப்போறேன். அது என்னன்னு பாக்குறீங்களா? குட் தாங்க. இந்த குட்டே வந்து 3 இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவாங்க. மாடல் வெர்பாவே தான் வரும். பாத்தீங்கன்னா வெறுமனே குட் அப்படின்ற ஒரு யூசேஜ், அடுத்தது குட் பி அப்படின்னு ஒரு யூசேஜ், அடுத்தது குட் ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் போட்டு ஒரு யூசேஜ். இந்த 3 யூசேஜும் எப்படி நம்ம பேசணுன்றத கண்டினியூட்டியா நான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் வெறுமனே குட் வர சொல்ல என்ன மாதிரி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டினா ஒரு பர்மிஷனா கேட்க சொல்ல, ஒரு பொலைட் வேல நீங்க பர்மிஷன் கேட்க சொல்ல இந்த குட்டை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ சம் மணி, குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த டோர். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொலைட்டா பேச சொல்ல நம்ம குட் போட்டு பேசுவோம். ஓகே, இது ஒரு யூசேஜ். இதே குட் உங்க பாஸ்ட் ஹேபிட் ஒன்று இருந்துச்சுன்றா அதை சொல்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ குட் ஸ்டடி வெல். அவன் நல்லா படிக்க முடிஞ்சது. எப்போ? இப்போ இல்லை, அப்போ எப்பயோ அந்த ஹேபிட் இருந்தது. ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல் இன் மை சைல்ட்ஹுட். அப்போ நான் சின்னதாக இருக்க சொல்ல நல்லா இங்கிலீஷ் பேசிட்டு இருந்தேன்பா. அப்போ இப்போ உங்களால் இங்கிலீஷ் சரியா பேச முடியல. இந்த குட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஹேபிட்டை சொல்ல வருது. ஆனால் இதே குட் ஒரு குட் பி அப்படின்னு வந்தால் என்னவா இருக்கும் பார்க்கலாமா அடுத்த வீடியோவில்?